Assalamu alaikum. Welcome back to my channel Parveen's Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி மட்டன் கறி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சுடு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி பிச்சு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ வந்து க்ளீன் பண்ண மட்டன் நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதோட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பும் சேர்த்து இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து பெரட்டி ஊற வச்சுக்கிட்டா இதில் உப்பு நல்லா இறங்கி நல்லா இருக்கும் வாசமே. இந்த டைமில் வந்து மஞ்சள்தூள் சேர்க்காதீங்க, அந்த கறியோட வாசமே போயிடும். இதில் வந்து இன்னொரு ட்ரிக் என்னென்னா, இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு லைட்டாக அந்த மாதிரி எல்லா கறியையும் குத்தி அதுக்கப்புறமா பெரட்டி விட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா உள்ளே நல்லா உப்பு இறங்கியிருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் வெந்துடும். நான் வந்து இந்த மாதிரி எல்லா கறியும் ஒரு வாட்டி குத்திட்டு மறுபடியும் பெரட்டிட்டு ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வாசம் அதிகமாக பிடிக்கும்னா கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து லைட்டாக வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு துண்டு இஞ்சி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 6 பல்லு பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடிக்கும் கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மொறுமொறுன்னு பொரியணும், கருகிடக்கூடாது. நல்லா வறுத்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அமர்த்திட்டு ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் வந்து அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு வாட்டி கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம்ல மிளகாய், அதையும் சேர்த்து இதில் நான் அரைக்க போகிறேன். இதை ஃபஸ்ட்டு ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மிளகாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதளவு அரைச்சிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கும் போது ஒழுங்காக அரைப்பட்டுரும். இந்த மிளகாவும் சேர்ந்து அரைஞ்சிரும். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கரில் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். இதோட ஒரு சின்ன பீஸ் பட்டையும் ஒரே ஒரு ஏலக்காவும் நான் சேர்த்துருக்கேன். ஒரு ஃபுல் வெங்காயத்தை இதில் நறுக்கி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து இஞ்சி பூண்டு கறியிலையும் சேர்த்து ஊற வச்சோம், மசாலாலையும் அரைச்சிருக்கோம்ல. உங்களுக்கு தேவைன்னா ரொம்ப கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை வந்து பெரட்டிட்டு அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதோட தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு அளவுக்கான தக்காளி 1 கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இதோட வந்து நான் காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து மிளகாயை அரைச்சும் போட்டிருக்கோம், மிளகாவும் போட்டிருக்கோம்ல, அதனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 இலை புதினா நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா கசப்பு டேஸ்ட் வரும், அதனால. இப்போ இந்த மசாலா வந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி ஆனதுக்கப்புறமா ஊற வச்சிருக்க மட்டன் பீஸ் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதோட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய மட்டன் கிரேவி மசாலா இருக்குல்ல, அதை நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து தனியா பொடி கூட சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா வீட்டில் அரைச்ச கறி மசாலாவும் சேர்க்கலாம். இது வீட்டில் அரைச்ச கறி மசாலா சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து லைட்டாக அந்த மாதிரி பிரட்டின மாதிரி இருந்தால் போதும், அதனால நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இதே உங்களுக்கு வந்து குழம்பு மாதிரி வேணும்னா கூடவே சேர்க்கலாம். இப்போ இது குக்கரில் ஃபுல்லாக ஒரு விசிலும் குறைச்சி 3 விசிலும் வேக வச்சுருக்கேன்.
இது ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறமா சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக செய்யக்கூடிய மட்டன் கிரேவியை விட இதில் வந்து ஒரு அரைச்சி நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த அந்த பேஸ்ட் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அந்த கிரேவி ஃபுல்லாக அந்த கறியோட கோட் ஆகி சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய், வெங்காயம் எல்லாமே சேர்ந்து. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாவ் அ நைஸ் டே.